ஹாய் உறவுகளே, இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்டில் ஒரு ரோஸ் ஆக்சுவலாக நேற்று பூத்துது, இதுக்கு முன்னாடி ஒரு பூத்துது, எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே இருந்து 2 கட் பண்ணது, இது ஒன்று தான் இருக்குது. இப்போது வெயில் அப்படியே வாடி போச்சுங்க செடி, ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து 5 மணி பூ சொல்லுவாங்க, அந்தி மல்லி சொல்லுவாங்கள்ல, அது. இது 1 மாதம் கூட ஆகலைங்க, போட்டு விதை டக்குன்னு முளைச்சி டக்குன்னு பூவே பூத்துருச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா இல்லையான்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். மாம்ஸ் என்ன பண்ணுறாருன்றதை அப்படியே ஒரு விசிட் பார்க்கலாம். மாம்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்து கொய்யா செடி நட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்கள், வெளியோரமாக வச்சுருக்காரு எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. மாம்சே, மாம்சே, நம்மளாம் என்ன பண்ணுற? காட்டுவாசி கேட்கவே கேட்காது, இதை கேட்கவே கேட்காது நீ பேசுகிறது. இதில் வேறு சவுண்டு வேறு, ஆஹா வேறு ஓஹோ வேறு. கட்டை எறும்பு கடிக்க வச்சுட்டு வரும்போது அது அது பாட்டு ஒன்று இருக்குமே, எறும்பு கடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே. சரி வேணாம், போத நீ பாட்டில் அந்த பாட்டு தான் சொன்னேன், பாடவா சொன்னேன். இங்கே பாருங்க, நம்ம வச்ச குச்சியில் மரமாக மாறிட்டுருக்கு. இந்த மரம் வந்து தாங்க எங்கள் வீட்டுக்கு நிழல் தரேன், மாம்சு சொல்லியிருக்கு, வேண்டிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வரணும்னு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. உள்ளே இருக்குது கூண்டு, தெரியுதா? வெயிலாக தான் தெரியுதா? இதோ உள்ளே ஒரு கூண்டு இருக்குல்ல, இல்லை பாரு, பேக்லேயே வரணுமா? அதில் இருக்குங்க, முட்டை வச்சுருக்கு ஏதோ ஒரு பறவை. ஆனால் இப்படியே இவங்க நடந்துட்டு இருந்தால் அந்த முட்டை பொரியுமான்னு தான் தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, பாய்.